نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அகிலத்தையும் அதிலுள்ள அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பிறகு, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இவ்வுலகிலே இருக்கின்ற இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான விருப்பமான இடமாக இருக்கின்ற அல்லாஹ்வின் மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, சிறார்களே, இவ்வுலக வாழ்வின் போது எந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்வில் இயலுமானவரை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக எமது வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொண்டவனாக வதிப்தும் வதாப மம்ஷாக்கும் வகவுலுக்கும் வஃபிஅலுக்கும் வதபவ்வஅதும் மினல் ஜன்னதி மன்சிலா. அன்பான கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே மூமின்களுக்கு, அல்லாஹ்வை உண்மையாக விசுவாசித்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக, நிச்சயமாக அந்த நினைவூட்டல் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இவ்வாறான நல்ல உபதேசங்கள், நல்ல வழிகாட்டல்கள் யாருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இந்த குர்ஆனிய நல்லுபதேசங்களின் பால் யார் திறந்த மனநிலையோடு தங்களது காதுகளை சாய்க்கின்றார்களோ அவர்களுக்கே தான் அல்லாஹு தஆலா இதில் நல்லுபதேசம் இருப்பதாக குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், ஒரு சமுதாயத்தினர் தாங்களாகவே மாற வேண்டும் என்று நினைக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான். ஆகவேதான் நல்ல உபதேசங்களை கேட்டு நல்ல வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வும் ஆர்வத்தோடும் கேட்கின்ற போதுதான் வாழ்வில் மாற்றம் வரும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றன. அந்த வகையில் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்தின் போது சொல்லப்படுகின்ற விடயங்கள் எனது வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, இவ்வுலகிலே நாம் பார்க்கின்ற போது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சமுதாயம் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது சர்வதேச ரீதியாக இருந்தாலும், உள்நாட்டிலாக இருந்தாலும், எமது பிரதேசமாக இருந்தாலும், அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாடு என்று
பல்வேறுபட்ட கோலங்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கின்றது. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதனுடைய அடிப்படைகள் இருக்கின்றன. அவர்கள் செய்யப்படுகின்ற போதுதான் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே ஒரு எழுச்சியையும் உயர்ச்சியையும் காண முடியும். இந்த அனைத்து வீழ்ச்சிகளுக்கும் இந்த சமுதாயம் எதிர்நோக்குகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. பண்பாடு ரீதியான ஒரு வீழ்ச்சி இந்த சமுதாயத்தில் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் என்றால், கல்வி ரீதியான ஒரு வீழ்ச்சி ஏற்படுகின்றது என்றால், அங்கே மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கின்றது. மனிதன் பண்பாட்டிலே வீழ்ந்திருக்கின்றான். அது தளர்கின்ற போதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவைகள் விஸ்வரூபம் எடுக்கின்றன. இதனால் தான் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற போது நபி அவர்கள் தனது பணியை இவ்வாறும் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தினார்கள். இன்னமா உதம்மிமு இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் தெரியுமா? பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவ பணியின் நோக்கத்தை நபி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இந்த நபியை பற்றியும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான பண்பாடுகளில் ஒழுக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று அந்த நபியை பார்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் எமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் பண்பாடு ஒழுக்கம் என்பது எவ்வளவு அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றன. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறு ஒட்டுமொத்த ஒழுக்கத்தின் பிம்பமாக இருக்கின்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வாறு கட்டளை இடுகின்றான் தெரியுமா? குதில் ஆஃபு வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நபியே நீர் மன்னிப்பை எடுத்துக்கொள்வீராக, வஅமுர் பில் உர்ஃபி நல்ல பண்பாடுகளை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏவுவீராக. இவ்வாறு ஒரு மனிதன் நடந்து கொள்கின்ற போது, மன்னிப்போடும் நல்ல பண்பாடுகளோடும் ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதன் நடக்கின்ற போது அங்கு பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். அங்கு ஜாகில்களால் அல்லது மனம் விரோதமானவர்களால் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுகின்ற போது அவ்வாறானவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அவர்களை புறக்கணித்து விடுவீராக என்று அல்லாஹு தஆலா நபி அவர்களின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், இதர பல வணக்கங்களை செய்கின்றோம். இவை அனைத்தையும் நாம் எதற்காக செய்கின்றோம் என்றால், அல்லாஹ்வினுடைய அந்த நேசம் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலே யார் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் செய்கின்ற போது அவனுடைய அடிப்படை நோக்கமாக இருப்பது அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் செய்கின்ற அனைத்து விதமான இபாதத்துக்களினுடைய சாரம்சமாக இருக்கின்றது. இதை நபி அவர்கள் வேறொரு விதத்திலே எவ்வாறு கூறினார்கள் தெரியுமா? இன்ன அஹப்பல் இபாதி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்திலே இருக்கின்ற அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், மிக நேசமானவர்கள் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் அக்லாகா, அவர்களில் நல்ல பண்பாடுள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் என்று இந்த ஒழுக்கம் பண்பாடு என்பது நாம் செய்கின்ற இபாதத்துக்களை இவ்வளவும் மிதமிஞ்சிய நல்ல ஒரு கோணத்தில் அணுகப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற போது, அறிமுகப்படுத்துகின்ற போது, அவர்களும் நல்ல பண்பாடுள்ளவர்கள் தான். அஹாசினுக்கும் அக்லாகா, உங்களில் நல்ல பண்பாடுள்ளவர்கள் தான் எனக்கு நாளை மறுமையில் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பார்கள். மகாமுன் அதீம், அவர்களுக்கே என்ற தனித்துவமான ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கின்றது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இந்த உலகத்து நாளை மறுமையிலே இருக்கின்ற சுவர்க்கங்களில் உயர்ந்த சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை நீங்களும் கேட்குமாறு எம்மையும் நபி அவர்கள் உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள், ஆர்வப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த சுவனத்தின் உயர்ந்த பதவியில் நபி அவர்களை காண வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால், நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் நல்ல பண்பாடோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நாளை மறுமையில் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் மூமின் என்ற வகையில் மறைமுகமானவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற சரிகளும் பிழைகளும் நல்ல அமல்கள் என்று சொல்கின்றோம், கெட்ட விஷயங்கள் என்று சொல்கின்றோம், இவை அனைத்தும் நிறுக்கப்படும் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இந்த அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படுகின்ற போது எமது செயல்களுக்கெல்லாம் அங்கு ஒரு விதமான பண்பாடு கொடுக்கப்பட்டு நிறுக்கப்படுகின்ற போது அது எங்களுடைய அந்த நல்ல அந்த தராசினை, நல்ல அமல்களினுடைய தராசை கூடுதலாக நிரப்பக்கூடியது, கதிக்க செய்யக்கூடியது நல்ல பண்பாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசியத்தை செய்தார்கள். எமக்கு ஒருவர் வசியத் செய்கின்ற போது, வசியத் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது, அதற்கு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது, அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கின்றது. இப்படியான ஒரு வசியத்தை எம் அனைவருக்குமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதில் நபி அவர்கள் எதை குறிப்பிட்டார்கள் தெரியுமா? முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். காரணம், ஒரு மனிதன் அவன் மக்களோடு இருக்கின்ற போது நல்லவனாக இருக்கலாம், ஆனால் தனிமையில் இருக்கின்ற போதுதான் அந்த மனிதனுடைய நல்ல பண்பாடு வெளிப்படும். அதனால் தான் எமது முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அந்தஸ்து எது என்பதை நான் பார்க்க விரும்பினால் எல்லோருக்குமான ஒரு கிரைட்டீரியாவை, நாங்கள் எங்களை அளந்து கொள்ளக்கூடிய ஒரு எல்லோருக்குமான பொதுவான ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது எது தெரியுமா? எமது செலவுகள் சொன்னார்கள். அதுதான், நீங்கள் தனிமையில் இருக்கின்ற போது, உங்களை யாரும் காணாத போது உங்களை எவ்வாறு கண்டு கொண்டீர்களோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான அந்தஸ்து என்று எமது செலவுகள் சொல்லி இருக்கின்றார்கள். பொதுவாக எமது மனைவி மக்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எம்மை கவனிப்பவர்களாக இருக்கலாம், எங்களில் அரைவாசியை தான் அவர்கள் காண்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களை முழுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹுவை எல்லா இடத்திலும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். தொடர்ச்சியாக சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்தால், மனிதன் தவறுக்கும் பாவத்துக்கும் இடையில், நன்மைக்கும் மறதிக்கும் அவன் இடையில் படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் பாவம் செய்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவன் நன்மை செய்துவிட வேண்டும். நாம் மறைமுகமாக பாவம் செய்தால் மறைமுகமான நன்மைகள் செய்ய வேண்டும். நாம் வெளியில் வைத்து பாவம் செய்கின்ற போது, வெளிப்படையாகவே நன்மைகள் செய்கின்ற போது அது பரிகாரமாக அமைந்துவிடும். அதன் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூறினார்கள், வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், நீங்கள் மனிதர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அந்த உபதேசத்தை முடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாமெல்லாம் எதிர்பாராத அளவு இந்த பண்பாட்டுக்கான, ஒழுக்கத்திற்கான மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை, வெகுமானத்தை நபி அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு நல்ல பண்பாடுள்ள ஒரு மனிதன் எந்த அளவு நன்மையை பெற்றுக் கொள்கின்றான் தெரியுமா? தரஜத ஸாயிமி வல் காயிம், தொடர்ச்சியாக நோன்பு நோக்கின்ற, தொடர்ச்சியாக நின்று வணங்குகின்ற ஒருவருடைய நன்மையை நல்ல பண்பாடோடு நடந்து கொள்கின்ற, நல்ல ஒழுக்கத்தோடு வெளிப்படை தன்மையாக
உண்மையாக முகமலர்ச்சியோடு மக்களை வெறுக்காமல் சந்தோஷமாக நடந்து கொள்கின்ற ஒரு மூமின் காலமெல்லாம் நோன்பு நோக்கின்ற, நோன்பு பிடிப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியம். காலமெல்லாம் நின்று வணங்குகின்ற எமக்கு ஐங்கால தொழுகைகளே கஷ்டமாக இருக்கின்ற போது இரவு வணக்கம் என்பது அப்படியெல்லாம் இரவில் வணங்கக்கூடியவர்களுடைய நன்மையை நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் இந்த பண்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் நபி அவர்கள் சொல்லி இருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது எமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். எமக்கும் நல்ல பண்பாடுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படலாம். அந்த பண்பாட்டை நாம் எவ்வாறு அடையாளப்படுத்தலாம் என்றால், பல வகையான அடையாளங்கள் இருந்தாலும் நாம் குறிப்பிடுகின்ற இந்த அடையாளங்களையும் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் மிக பிரதானமானது 3 விடயத்தை நான் இங்கு அடையாளப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். நாம் நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்றால் எங்களுக்குள் 3 விடயங்களை நாம் கை கொள்ள வேண்டும். அதில் முதலாவது, மற்ற மனிதர்களுக்கு எங்களின் மூலமான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய மானம், மரியாதைகளுக்கு எங்களிடம் இருந்து உத்தரவாதம் இருக்க வேண்டும். இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது, மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, இப்படி இருக்கின்ற போது மற்றவர்கள் எங்களை நேசிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இது 3ம் எங்களுக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. அதில் மிக பிரதானமான விடயம், எங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு எங்களுடைய உடல் உறுப்புகள், நாவு, சிந்தனை எல்லாவற்றின் மூலமாக மற்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு மூமின் என்றால் யார் என்று தெரியுமா? அதை அடையாளப்படுத்தவா என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மற்றவர்களுடைய உயிர்களுக்கும், அவர்களுடைய மானங்களுக்கும், அவர்களுடைய எல்லாவற்றுக்கும் யாரிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றதோ அவர்தான் உண்மையான மூமின் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் என்றால் தனது கரத்தாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்களுக்கு அபயம் கிடைக்குமாக இருந்தால், பாதுகாப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர்தான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்று குறிப்பிட்டார்கள். வல் முஹாஜிர், உண்மையில் முஹாஜிர் என்பவர் அவர் பாவங்களை வெறுத்து ஒதுக்குபவர் தான் முஹாஜிர் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே அடையாளப்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். ஆக அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்பதற்கான முதலாவது சான்றிதழ், எங்களை நாம் சுய விசாரணை செய்ய வேண்டிய விடயம், எங்களுடைய நாவினாலும், எங்களுடைய கைகளினாலும், எங்களுடைய எழுத்துக்களினாலும், எங்களுடைய பேச்சுக்களினாலும் மற்றவர்களுடைய மானங்கள், மரியாதைகள் குலைக்கப்படுமாக இருந்தால் நாம் ஒழுக்க சீலர்கள் அல்ல, நாம் நல்ல பண்பாடுள்ளவர்கள் அல்ல. நாம் மற்றவர்களை பற்றி பிழையாக எழுதுகின்றோம் என்று சொன்னால், நாம் சபைகளிலே இருக்கின்ற போது மற்றவர்களை பற்றி, அது எமது நண்பர்களாக இருக்கலாம், எமது வேலை தலங்களில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது எம்மோடு இருப்பவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குறைகளை, அவர்கள் விட்ட தவறுகளை சொல்லி சிரிப்பவர்களாக இருந்தால் எங்களிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் நல்ல ஒழுக்கமானவர்கள் என்பதற்கான இன்னொரு விடயம் தான், அவர்களுடைய பொருளாதாரத்திற்கு எங்களிடம் இருந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இது பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது, மற்றவர்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் விருப்பம் இல்லாமல், பொருந்திக் கொள்ளப்படாமல் அநியாயமாக சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆகவேதான் நாம் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில், அது கடனாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், ஏனைய வகைகளான கொடுப்பனவுகளாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியாக தொடர்படுகின்ற எந்த நடவடிக்கைகளாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பணத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அவர்களுடைய காணி பூமிகளுக்கும் எங்களிடம் இருந்து உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். இவர் பொருளாதாரத்தை அநியாயமாக சூறையாட மாட்டார், இவர் கடன் வாங்கினால் அவர் திருப்பி கொடுத்து விடுவார், அவர் ஏமாற்று செய்ய மாட்டார், இவரை நம்பி வாழலாம் என்று ஒருவர் நினைக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் இருக்குமாக இருந்தால்
எங்களை பற்றிய ஒரு நம்பிக்கை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒழுக்க சீலர்கள். இந்த ஒழுக்க சீலர்களுக்குத்தான் நான் ஆரம்பத்திலே கூறிய அனைத்து நன்மைகளும் வாக்களிக்கப்படுகின்றது. அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், நபி அவர்களுடைய மஜ்லிஸிலே நெருக்கமாக இருப்பவர், காலமெல்லாம் நோன்பு நோக்குகின்ற, இரவில் வணங்குகின்ற நன்மையை பெறுகின்றார். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தும் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றன. ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது விடயம், எங்களிடம் இருந்து அவர்களுடைய மான மரியாதைகளுக்கு அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அல்லாஹு தாலா இதை பற்றி சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்திலே மிக தெளிவான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றான். நீங்கள் ஒரு சகோதரர், ஒரு பெண், ஒரு ஆண் மற்றவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள், மற்றவர்களுடைய குறைகளை தோண்டாதீர்கள், புறம் பேசாதீர்கள், நீங்கள் தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள் என்று நிறைய விடயங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். காரணம், தப்பெண்ணம் கொண்டு விட்டால் நீங்கள் அதிகமாக தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். ஏனெனில் நாம் கொள்ளுகின்ற நிறைய வகைகளான சில எண்ணங்கள் அவைகள் பாவமாக இருக்கின்றன. தப்பெண்ணம் வந்துவிட்டால் நாம் ஆராய ஆரம்பிப்போம். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். நாம் ஒருவரை பற்றி அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் துருவி ஆராய முற்பட்டோம் என்று சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் மனிதன் என்றால் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அவைகளை பற்றி மற்றவர்களுக்கு மத்தியிலே பரப்பாதீர்கள். காரணம், நீங்கள் இவ்வாறு பரப்புவது என்பது அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அவன் யாராக இருந்தாலும் அவன் கண்ணியமானவன், சுதந்திரமானவன். அவனுடைய மானம், ஒழுக்கம், அவனுடைய எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வாறு எங்களின் மூலமான உத்தரவாதம் வழங்கப்படுமாக இருந்தால் உண்மையில் நாங்கள் தான் அந்த ஒழுக்க சீலர்கள் என்பதை அந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு வரைவிடப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இவ்வாறும் சொல்லி இருக்கின்றார்கள். நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தினால் ஈமான் கொள்ளாதவர்களே, மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் ஆராயாதீர்கள். நீங்கள் அப்படி ஆராய முற்படுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுடைய குறைகளை ஆராய்வான். அவ்வாறு அல்லாஹு தாலா உங்களுடைய குறைகளை ஆராய்ந்தால் நீங்கள் நடுவீட்டுக்குள் இருந்தாலும் உங்களை அல்லாஹு தாலா கேவலப்படுத்துவான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது மற்றவர்களுடைய மானங்களில் கை வைப்பவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரதுஹத்துல் பால் என்ற பானத்தை கொடுப்பான், அவர்கள் அதை குடிப்பார்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரதுஹத்துல் பால் என்றால் என்ன என்று கேட்ட போது, நாளை மறுமையில் இருக்கின்ற அந்த நரகத்தினுடைய நரகவாசிகள் அந்த நரக நெருப்பில் அவர்கள் வேதனை செய்யப்படுகின்ற போது அதன் வழியாக வருகின்ற ஊனத்தில் ஆன அந்த பானம் தான் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒழுக்க சீலர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதற்கான முதலாவது அடிப்படை எங்களினுடைய உடல் உறுப்புகளால், சிந்தனைகளால், நாவினால் மற்றவர்களினுடைய பொருளாதாரத்திற்கும் அவர்களுடைய உயிர்களுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது விடயம், நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நன்மையின் பால் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்போதும் நானும் என் பாடும் என்று இருந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடியவர்களாக, என்ன வழியிலெல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோசனம் அளிக்க முடியுமோ, அது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது ஊர் நிர்வாகமாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நாம் வேலை தலங்களில் வேலை செய்கின்ற போது எம்மோடு சக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படியானவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவுகின்ற மனப்பாங்கும், அவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற போது தோள் கொடுக்கின்ற ஒரு நிலையும் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒழுக்க சீலர்கள். இந்த ரெண்டு நிலையை நாங்கள் அடைகின்ற போது மூணாவது ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படும், அதுதான் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பி விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கின்றான், ஜிப்ரீலே,
பூமியில் இருக்கின்ற இந்த அடியானை எமது பெயர்கள் அல்லாஹ்வினால் உச்சரிக்கப்பட்டு அல்லாஹ்வினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறப்படுகின்றது, இந்த அடியானை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் நேசியுங்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசிக்கின்றார்கள். வானத்தில் உள்ளவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சொல்கின்றார்கள், பூமியில் உள்ள இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான், நீங்களும் நேசியுங்கள். மலாய்க்காமார்கள் நேசிக்கின்றார்கள். அதன் பிறகு பூமியிலே அவருக்கான கபூலியத் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு தன்மை இந்த பூமியிலே அவருக்காக ஏற்படுத்தப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பூமியிலே வாழ்கின்ற நல்ல மனிதர்களை பார்க்கின்றோம், நிறையவே இருக்கின்றோம். உங்களில் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். அவர்களை நேசிக்கின்ற, அவர்களோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே எங்களுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்வினால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட, அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு வெகுமானமாக, சன்மானமாக இருக்கின்றது. அதற்கு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற அந்த 3 விடயங்களை எங்களுடைய வாழ்வில் கை கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்பவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஆரம்ப குத்பாவின் போது நல்ல பண்பாடு, நல்ல ஒழுக்கத்திற்கு மார்க்கம் கூறியிருக்கின்ற அந்த வெகுமதிகளையும், அதை எவ்வாறு நாம் அந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்பதற்கான அந்த அடையாளங்களையும் பற்றி பார்த்தோம். இவ்வாறு நாம் பார்க்கின்ற போது ஒழுக்க விடயம் என்பது பண்பாடான விடயங்களை நாங்கள் 2 விதமாக பிரிக்கலாம். அதில் முதலாவது விடயம், இயல்பாகவே ஒரு வருடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கும். இதை பற்றி நாம் பார்க்கின்ற போது அஷஜ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், கைஸே, அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல 2 பண்பாடுகள் உங்களிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்போது அவர்கள் கேட்டார்கள், என்ன பண்பாடு என்று சொன்ன போது நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் ஹில்ம் வல் அனாத், உங்களிடத்தில் பொறுமையும் இருக்கின்றது, நிதானமும் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதற்கு அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது நான் சம்பாதித்துக் கொண்டதா அல்லது என்னில் அல்லாஹு தஆலா இயற்கையாகவே வைத்து படைத்திருக்கின்றானா? அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இயற்கையாகவே உங்களுக்கு அந்த பண்பாட்டை தந்திருக்கின்றான் என்று சொன்ன போது அல்லாஹுவுக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கூட நாம் அந்த நல்ல பண்பாடுகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய தார்மீக கடமை எம் அனைவருக்கும் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கின்றோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக உருவிய வாளோடு வந்த அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு எனது உயிரை விடவும் விருப்பமானவர்கள் என்று கூறுகின்ற அளவுக்கு தனது பண்பாடு மாற்றத்தை கண்டு கொண்டார்கள், அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். ஆகவேதான் நாம் எங்களில் அதிகமானவர்கள் நல்ல பண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு எம் அனைவர்களுக்கும் இருக்கின்றது. அந்த பண்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டிய அந்த சந்தர்ப்ப சூழல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மை பேசக்கூடியவர்களாக, நம்பிக்கையானவர்களாக, மற்றவர்களை கிண்டல் செய்வதை தவிர்த்து கொள்பவர்களாக, கொடுக்கல் வாங்கலின் போது உண்மையை வாக்களித்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக, எங்களோடு மோசமாக நடந்து கொள்பவர்களை நாம் கடந்து செல்பவர்களாக, இப்படி நல்ல பண்பாடுள்ள நிறைய மனிதர்களை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த நல்ல மனிதர்களிடம் இருந்து நல்ல பண்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டியது எம் அனைவருடைய தேவையாக இருக்கின்றது. முதலில் இந்த நல்ல பண்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனிதர்களோடு எமது சகவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது உயிருள்ளவர்களாகவும் இருக்கலாம் அல்லது மரணித்தவர்களாகவும் இருக்கலாம். மரணித்தவர்கள் என்றால் எமது நல்லோர்களான முன்னோர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கிய நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் எம்மை போன்ற சூழல்களை நிறையவே சந்தித்தார்கள், அப்போதெல்லாம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற அந்த வாழ்க்கை சரிதையை படித்து நாம் அவர்கள் போன்று வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரிவாயத்துகளில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹ்தினி லிஸாலிஹில் அக்லாக் லா யஹ்தி லிஸாலிஹா இல்லா அன் வலா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யாஹா வலா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யாஹா இல்லா அன். இறைவா, எனக்கு நல்ல பண்பாடுகளின் பால், நல்ல
நல்ல பழக்க வழக்கத்தின்பால் நேர்வழி காட்டுவாயாக. நீதான் நேர்வழி காட்டக்கூடியவன். கெட்ட பண்பாடுகளில் இருந்து என்னை திருப்பி விடுவாயாக. நீதான் திருப்பி விடக்கூடியவன் என்று நபி அவர்களே, பண்பாட்டின் உச்சமாக இருந்த நபி அவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் துவா செய்ததாக சில அறிவிப்புகளை நாம் பார்க்கின்றோம். நபி அவர்கள் கண்ணாடியை பார்க்கின்ற போது எம்மை நாமே சரி செய்யக்கூடிய அந்த சூழலிலும் கூட நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி, இறைவா எனது படைக்கோலத்தை எனது உருவத்தை அழகாக்கியது போன்று எனது நல்ல பண்பாட்டையும் அழகாக்கிவிடு என்று நபி அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள். ஆகவே நல்ல பண்பாட்டை தருமாறு தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். அதே போன்று நாம் நல்ல மனநிலை உள்ளவர்களாக உயர்வான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பண்பாடுள்ள மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர், நபி அவர்களுக்கு பக்கத்திலே இருப்பவர், நாளை மறுமையில் தொடர்ச்சியாக நோன்பு நோக்குகின்ற, தொடர்ச்சியாக நின்று வணங்கக்கூடியவர்களுடைய கூலிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இப்படியான நிறைவான நன்மைகள் வாக்களிக்கப்பட்ட இந்த நன்மையை பெறுவதற்காக நான் உயர்வான எண்ணங்களோடு உயர்வான பண்பாடுள்ளவர்களாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் முயற்சிக்கின்ற போது நிச்சயமாக அவைகளை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். இவ்வாறு ஒரு பண்பாடு ரீதியான மாற்றம் தனி மனிதனில் வருகின்ற போது அது குடும்பத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்றது. அது சக நண்பர்களுக்கு மத்தியில் பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்றது. அதன் விளைவாக நாம் பார்க்கின்றோம் நல்ல ஒரு அழகிய சமுதாயத்தை இந்த உலகத்திலே நாம் காணலாம். நபி அவர்கள் உருவாக்கினார்கள் ஜாஹிலியா கால சமூகம் என்ற அந்த சமூகத்தை நபி அவர்கள் எவ்வாறு மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால், அவ்வாறான சமூகம் இந்த உலகத்தில் இதற்கு முதலும் வரவில்லை, இதற்கு பிறகும் வரமாட்டாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பண்பாட்டின் விளிம்பிலே இருந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி காட்டினார்கள். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாமும். இந்த நல்ல பண்பாடுகளை கை கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விரும்புவான். நாளை மறுமையில் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவ்வாறு நல்ல ஒழுக்க சீலர்களாக நல்ல பண்பாடுள்ளவர்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.